நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, வாழும் கர்ணன் அப்படின்னு அழைக்கப்படுற ஹர்ஷா சாயை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹர்ஷா சாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கர்ணன் படத்தில் எப்படி அவர் வாரி வாரி வழங்குறாரோ அதே மாதிரி இவரும் வாரி வாரி வழங்குறாரு. நம்ம எல்லாரும் கதையில கேட்டதை நிஜத்தில் பார்த்ததுனால நிறைய பேர் இவர் ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் ரியல் ராக்கி பாய் அப்படின்னு இவரை செல்லமாக கூப்பிடுறாங்க. இவர் என்னதான் தெலுங்கானாவா இருந்தாலும் இங்கே இவருக்கு தனியாக ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. தேடி தேடி ஓடி ஓடி உதவிகளை அள்ளி அள்ளி பண்றாரு. பண உதவியா இருக்கட்டும், பொருள் உதவியா இருக்கட்டும், இல்ல படிப்பு சார்ந்த உதவியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவர் பண்ணிட்டு வராரு. இவர் யாரு, இவர் ஏன் இதெல்லாம் பண்றாரு, இவர் மேல இப்போ சமீபத்துல ஒரு குற்றமும் ஏற்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டு என்ன, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஹர்ஷா சாய் பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் தான். நவம்பர் 13, 1995 பிறந்திருக்காரு. இவர் பிடெக் முடிச்சிருக்காரு. ஆக்டர், யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர். ஸோ இவர் ஆக்டரா அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் மூலமா மெகா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் ரொம்ப நாளாவே சரி ரிலீஸ் பண்ணலாம் நினைச்சிட்டே இருக்காங்க. ஆனா ரிலீஸ் பண்ணல. இவர் இதுல ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. இன்ஃப்ளூயன்சரா இவர் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் யூடியூபராவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இவர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முக்கிய காரணமே இவர் அந்த கோவிட் டைம்ல இருக்கும்போது இவருடைய பாடி பில்டிங் பத்தி போட்டுட்டு இருந்தாராம். ஜிம் போற ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி இருந்திருக்காரு. அந்த அப்டேட் எல்லாம் வரும்போது எந்த பயனுமே யாருக்குமே இல்லையே, அது மட்டும் இல்லாம நமக்கும் எந்த அமௌண்ட்டும் வரமாட்டேங்குதே, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வேற மாதிரி பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்பதான் ஒரு நாள் ஒரு விவசாயி இவங்களுடைய வீட்டு பக்கத்துல ஒரு தாத்தா ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தாராம். அதை பார்த்துட்டு இந்த வயசான காலத்துல இவர் இப்படி உழைக்கிறாரு, இவருக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்ட்டு இவர்கிட்ட இருந்த சேவிங்ஸ் எடுத்துட்டு போய் கொடுத்தாராம். அப்போ அந்த தாத்தா சொன்னாராம், எனக்கு இது வேணாம், நிறைய பேர் இங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒருவேளை சாப்பாடு கூட இல்ல, அவங்களுக்கு தங்கறதுக்கு வீடு இல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் நீ உதவி செய்ய, தேவையில்லாம எல்லாருக்கும் பண்ணாதா அப்படின்ட்டு அவரு சொன்ன அந்த ஒரு விஷயம் இவருடைய ஆழ் மனசுல ரொம்பவே அதிகமா பதிஞ்சிருக்கு. அதனாலதான் என்னவோ கண்டினியூஸா இவர் உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணாராம். எல்லாருமே கேட்போம், இவர் இப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, இவருக்கு நிறைய பணம் வருது, எப்படி வருது அப்படின்ற கேள்வி. ஆனா அவர் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட்டை வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. அதை யூடியூப்லயும் போட ஆரம்பிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் நிறைய இவருக்கு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்திருக்கு, கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நல்ல யூடியூபும் அடுத்தடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில இவருக்கு ஃபார் யூ தெலுங்கு சேனல்ல தொடர்ந்து தமிழ்லயும் சேனல் இருக்கு. கண்டினியூஸா இவருக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு. இதை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஒரு தாத்தா தன்னுடைய தாத்தாவை இவர் நினைச்சதுனால மட்டும் தான் அந்த உதவியை செஞ்சாராம். அதனாலதான் கண்டினியூஸா இவர் உதவியே பண்ணிட்டு இருக்காராம். ஸோ இப்போ இவர் பண்ண ஒரு 2 விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ரொம்ப வைரலாகவும் ட்ரெண்டாகவும் ஆச்சு. அதுக்கு காரணம், ஒரு ஆளுக்கு 1 டைம் பெட்ரோல் போடுறதுக்கே இப்போ ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா இவர் ஒரு ஊரே, அதாவது ஃப்ரீயா பெட்ரோலை கொடுத்தாரு. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வைரலாச்சு. எப்படியா இவரால் மட்டும் முடியுது, யாருக்குமே வேலை இல்லை, பணம் இல்லை, இவருடைய காட்டில் மட்டும் எப்படி பண்ண மழை அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே பேசினாங்க. அப்போ அதை பற்றி அவர் சொல்லும் போது, நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா அது மக்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், அதை பார்த்துட்டு இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணணும், அதனால தான் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ என்கிட்ட பணம் இருக்குன்ட்டு. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என் வாழ்க்கையில் படாத கஷ்டங்களே கிடையாது. அதெல்லாம் பட்டு தான் நான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதனால தான் என்ன மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் அடுத்த லெவலுக்கு போகணும் துடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சின்ன துரும்பு சீட்டா இருக்கேன். அதனால தான் நான் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு பொது மேடையிலையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் 8 வயசு இருக்கும்போது அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்களாம். அவங்க அம்மாவுடைய இறப்பை இவரால் ஏத்துக்கவே முடியலையாம். என்ன நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்ட்டு ஒரு பாயிண்ட்ல இவர் சோர்ந்து போயிட்டாராங்க. ஆனா அது எதையுமே பொருட்படுத்தக்கூடாது. அப்போ அவருக்கு அம்மா இல்ல நினைச்சா இப்போ பல பேருக்கும், பல அம்மாக்களுக்கும் இவர் மகனா திகழ்கிறாரு. ஏன்னா பல தாய்மார்கள் இவர் நல்லா இருக்கணும்னு வேண்டுறாங்க, இவருக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க, இவரை சுத்தி போடுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இவருக்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ஹோட்டலுக்குள்ளேயே விடாம இருந்த ஒரு ஹோட்டலை பார்த்து இவரு அதே சமூகத்தை சேர்ந்த எல்லாரையுமே கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப கௌரவப்படுத்தி அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் பரிமாற வச்சு அந்த 1 டேவை ரொம்ப சூப்பராகவே ஸ்பெண்ட் பண்ண வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும் போது படத்துல தானே நம்ம இப்படிலாம் பார்த்துருக்கோம், ஏன்னா இப்படி நிஜத்திலேயே நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ கண்டிப்பா இவருடைய உதவிகள் இதோட ஸ்டாப் பண்ணல. இவருக்கு தெலுங்கு ஆடியன்ஸ்
ஆடியன்ஸையும் தாண்டி தமிழ் ஆடியன்ஸ் இருக்கிறத தெரிஞ்சு தமிழையும் ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. அதுவும் ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு வந்திருக்காரு. இங்கே கூப்பிட்டு வந்து ஒரு வீல் சேரில் பல வருஷமாக படிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு வந்து படிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வந்து அவங்கள வந்து தத்தி எடுத்துக்கிட்டாருன்னே சொல்லலாம். 5 லட்சம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மொத்த செலவையுமே அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த செலவை தொடர்ந்து இவருக்கு அங்கேயும், அதாவது இப்போ சமீபத்தில் கூட ஒரு சின்ன பையன் வந்து கோக்னட் ஷெல்லை வச்சு பொருட்கள் தயாரிச்சுட்டு இருந்தாரு. அவருக்கும் படிக்கணும்னு ஆசை. ஆனால் அந்த பொருளை செஞ்சு விற்று அந்த அமௌண்ட்டை வச்சு தான் அவருடைய குடும்பமே ரன் ஆகுது. அதனால தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் இவருடைய பேரை வச்சு நிறைய உதவிகள் செய்கிற ஒரு பக்கம் கூட்டங்கள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவரை பேர் வச்சு நிறைய ஏமாத்துற கூட்டமும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பேரை சொல்லி யாராவது உங்களுக்கு ஹெல்ப் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்கோங்க. ஆனால் என் பேரை சொல்லி நான் உன்னை இவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், இங்கே வந்து காட்டுறேன் அப்படிலாம் சொல்லி யாராவது உங்ககிட்ட பணம் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட பணம் வாங்கி தான் என்னை வந்து பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேக் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. யாரும் யார்கிட்ட ஏமாந்துடாதீங்க. இந்த உலகத்தில் நான் நிறைய ஏமாற்றங்களை பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அவருக்கு ஏற்பட்ட வழிகளை சொல்லியிருக்காரு. இவருக்கு ஃபுட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, எல்லா ஃபுட்டையுமே ட்ரை பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாமல் மீட்டப், அதாவது ஃபேன்ஸ் மீட்டப்னு வச்சாருன்னா அந்த க்ரௌடு நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு அவ்வளோ கூட்டத்தை சமீபத்தில் கூட அவர் காட்டியிருந்தாரு. இவருடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் மட்டும் 14.3 மில்லியனையும் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்படி பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்த இவருடைய வாழ்க்கையில இப்போ ஒரு நெகட்டிவான விஷயம் சோஷியல் மீடியால வந்திருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியால தான் இப்போ எது போட்டாலுமே பூம் ஆகுது. அந்த மாதிரி தான் ஒரு பிக் பாஸ் நடிகை இவர் மேல குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. ஆமாங்க, ஒரு நடிகை பார்த்தீங்கன்னா 34 வயசாம். அவங்கள வந்து இவர் காதலிக்கிறதாகவும் கூடிய சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கள இவர் பாலியல் வன்கொடுமை செஞ்சதாகவும் துன்புறுத்தி, அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு 2 கோடி மோசடி பண்ணதாகவும் அவர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. ஸோ இது போல இவர் ஏமாத்திருக்க மாட்டார். இந்த நியூஸ் வெளியானதுல இருந்து அந்த நடிகை தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்ட்டு அந்த பிக் பாஸ் நடிகை, தெலுங்கு நடிகையை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு நடிகை வந்து சொல்றாங்கன்னா அது பெருசா பூம் ஆகும். இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கணும்னு சொல்லப்படுது. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க, ஒருத்தவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது. அதுவும் மாநிலம் விட்டு மாநிலம் அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க சுத்தி இருக்கிற சரௌண்டிங், அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற சரௌண்டிங்கால ஏத்துக்கவே முடியாது. எப்படி அவன் பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இருக்கும். அந்த வகையில தான் இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னும் ஒரு சில தரப்பினர் சொல்றாங்க. ஸோ இவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இவரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா ரெட் ஹார்ட்டிங் கொடுங்க. ஸோ தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.